இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி. இன்னொரு வசனம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட குடும்பம் யாக்கோபின் குடும்பம். கர்த்தர் யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார், யாக்கோபின் குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த நாளிலே நான் பார்க்க போகிறோம். முற்பிதாக்களில் ஒருவர் இந்த யாக்கோபு. யாக்கோபு இரட்டை பிள்ளைகளில் ஒருவர். அவருடைய சகோதரன் ஏசா. யாக்கோபிடத்திலே சின்ன வயதிலிருந்தே அந்த ஏமாற்றுகிற ஒரு குணம் காணப்பட்டது. ஒரு முறை அவருடைய சகோதரன் வேட்டையாடி களைத்து வீட்டிற்கு வருகிறார். இவர் கூழ் காய்ச்சி கொண்டிருந்தார். அந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் கொடு என்று கேட்ட பொழுது, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை தந்தால் இதை தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த கொஞ்சம் கூழுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வாங்குகிறார். ஏமாற்றி எடுக்கிற ஒரு சுபாவம். அந்த ஏசாவின் பசியை வைத்து கொண்டு அவருடைய சேஷ்டபுத்திர பாகம் முழுவதையும் எடுக்கிற ஒரு இருதயம் யாக்கோபுக்கு இருந்தது. ஒரு ஏமாற்றுகிற ஒரு சுபாவம் அவருக்கு இருந்தது. அவர் தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிலே போய் அந்த ஆடுகளை சம்பாதித்த விதத்தை நான் பார்த்தோமானாலும், வஞ்சனையாக நல்ல ஆடுகளை எல்லாம் தனக்கென்று சம்பாதிக்கிற ஒரு சுபாவம் அவருக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததியை, அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஏமாற்றுகிற இந்த சுபாவம் இருந்தது. கர்த்தர் அதற்கு அவரை சும்மா விடாமல் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்குரிய தண்டனையை அவர் கொடுக்கவே செய்தார். அவர் தான் நேசித்த மனைவியோடும் அவருடைய ஆத்மா அதிகமாக விரும்பின அவருடைய மகன் யோசேப்போடும் கூட அவரால் இந்த ஜீவ வாழ்க்கையிலே வாழ முடியவில்லை. அவருடைய மனைவி, அவர் நேசித்த மனைவி, 14 வருடங்கள் சேவித்து சம்பாதித்த மனைவி வழியிலே இறந்து போனார்கள். அவர் பிரியமாய் வளர்த்த மகன், மற்ற எல்லா பிள்ளைகளையும் விட அவர் பிரியமாய் வளர்த்தது அந்த யோசேப்பை. பலவர்ண அங்கி வாங்கி கொடுத்து பிரியமாய் வளர்த்தார். ஆனால் அந்த மகனோடும் கூட அவரால் வாழ முடியவில்லை. 17 வயதிலே யோசேப்பு காணாமல் போகிறார். யோசேப்பின் வாலிப நாட்கள் எல்லாம் முடியும் பொழுதுதான் அவரை திரும்பமாக யாக்கோபு கண்டுபிடிக்கிறார். பார்வோன் அவரிடத்திலே கேட்கிறார், உம்முடைய வயது என்ன என்று கேட்ட பொழுது யாக்கோபு, என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமா இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சமும் சஞ்சலமாகத்தான் இருந்தது. ஆனாலும் யாக்கோபின் வாழ்க்கை சாபமாகவே போகவில்லை, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. நல்ல முதிர் வயதிலே எல்லா வறுமைக்கும் ரெண்டத்தனையாக செழிப்பை அனுபவித்து, மகனை காண முடியாமல் அவர் அனுபவித்த அந்த வேதனைகளுக்கெல்லாம் ரெண்டத்தனையாக மகன் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருப்பதை கண்டு, அந்த மகனின் ஆதரவிலே, அந்த மகனின் மடியிலே உயிரை விடுகிற பெரிய பாக்கியத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். யாக்கோபிடத்திலே குறைகள் இருந்த பொழுதிலும் யாக்கோபுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம், யாக்கோபிடத்திலே கர்த்தரை தேடுகிற ஒரு சுபாவம், ஒரு குணம் இருந்தது. நாம் இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியிலே யாக்கோபு தன்னுடைய எல்லா பரிவாரங்களோடும் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பமாக வருகிறார். மாமனாரின் இடத்தை விட்டு பெயர்ந்து இங்கே வரும் பொழுது ஏசாவும் அவரை எதிர்கொள்ள வருகிறார். ஒரு பரிவாரத்தோடு, ஒரு கூட்டத்தோடு வருகிறார் என்கிற செய்தி கேட்ட பொழுது இப்பொழுது யாக்கோபுக்கு பயம். அன்றைக்கு ஏமாற்றி வாங்கினார், இன்றைக்கு இந்த பரிவாரங்கள் எல்லாம் அவன் ஒரே அடியிலே அழித்து விட முடியும் என்கிற பயம் அவருடைய உள்ளத்திலே வந்த பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவர் செய்த காரியம், ஆண்டுடைய சமூகத்திலே அவர் விழுகிறார். எல்லாரையும் கடத்தி விட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
தனித்து ஆண்டவரோடு அவர் போராடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று சொல்லி. பெயரை சொல்லிதான் தகப்பனாரை ஏமாத்தினார். நான் ஏசா என்று சொல்லி தகப்பனாரை ஏமாத்தினார். அதே கேள்வியை இப்பொழுது கர்த்தர் அவரிடத்திலே கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று. கர்த்தரிடத்திலே எதையும் ஒழிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்படியே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் பெயர் யாக்கோபு, நான் ஏமாற்றுக்காரன், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். ஆண்டவர் அவருடைய பெயரை மாற்றி, உன் பெயர் இனிமேல் இஸ்ரவேல், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். மனிதரோடும் ஆண்டவரோடும் போராடி நீ மேற்கொண்டாயே, போராடி ஜபிக்கிற ஒரு ஜெப ஆவி அவருக்குள்ளே இருந்தது. யாக்கோபின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் கர்த்தரை தேடுவதை நான் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கியமான நேரங்களிலும் அவர் கர்த்தருக்கு வழியிட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை அவர் தேடுவது, ஆண்டுடைய வழி நடத்துதலை அவர் தேடுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயம் அவருக்கு இருந்தது. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதை கேட்கிற நீங்களும் ஆண்டோருக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழாமல் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயத்தை, கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இதை கவனிக்கிறீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். எப்படி கர்த்தரை தேடுவது? அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நாம் தேடுகிறோம். அவரோடு ஜெபிக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேடுகிறோம். எந்தோ ஒரு நாள் அல்ல, அனுதினமும் அவரை தேடுகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். காலையில் எழும்பினதும் உங்கள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி அந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை கேட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்கலாம். அதே போல் சாயங்காலம் இரவிலே நீங்கள் படுக்க போவதற்கு முன்பாக, ஐயோ எனக்கு டயர்டாக இருக்கிறது, நான் சோம்பலாக இருக்கிறேன் என்று சொல்லி இல்லாமல் கொஞ்ச நேரமாவது ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு உங்கள் காரியங்களை எல்லாம் சொல்லி இரவை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் அவரை தேடலாம். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலேயும் கர்த்தருடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தேடலாம். பெரியோர்களும் கூட அப்படிதான். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வரனை தேடும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்காக படிப்புக்கான காரியங்களை நீங்கள் தேடும் பொழுது, ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு நிலம் வாங்க வேண்டும், வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலை வேண்டும், ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செய்ய போகிறீர்கள். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நீங்கள் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கலாம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல என்னை நடத்தும், உம்முடைய ஆசீர்வாதத்தின்படி என்னை நடத்தும், இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் பயந்திருக்கிறேன், நாளைக்கு இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், இதை நான் எதிர்கொள்ள வேண்டும், இதை எப்படி செய்ய என்று எனக்கு தெரியவில்லை, உம்முடைய ஆலோசனை உம்முடைய வழிநடத்துதலே எனக்கு தாரும் என்று எல்லாத்தையும் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவரை தேடி காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னோடு கூட உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா? நான் ஒரு பாடல் பாடுகிறேன், என்னோடு கூட நீங்களும் அந்த பாடலை பாடி உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்கள். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஏசப்பா, இந்த ஜெபத்தை பண்ணுகிற நாங்கள் எல்லாரும் எங்கள் காரியங்களை, எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் போல் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.